Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah alladhi waqafa wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi at-tahirin wa ashabil majidin ajma'in. Ma ba'd, qala Allah ta'ala fil Qur'anil Karim wa fil Furqanil Majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Min ayatihi khalqus samawati wal ardi wa ikhtilafu alsinatikum wa alwanikum inna fi dhalika laayat lil alimin. Sadaqallahu al-aliyyul azim. Wa qala Rasulullah sallallahu alaihi wasallam, ya ayyuhan nas ala inna rabbakum wahid wa inna abakum wahid ala la fadl li arabi ala ajami wala li ajami ala arabi wala ahmar ala aswada wala aswada ala ahmar illa bittaqwa. Sadaq Rasul Nabi Karim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரிறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அளித்து முடித்தான். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், உலமாக்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நாம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வெற்றா கருணை என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகில் மனிதன் தன்னுடைய செய்தியை மற்றவருக்கு தெரிவிப்பதற்காக பயன்படுத்துகின்ற ஊடகம்தான் மொழி என்பது. இப்போ ஒரு மனிதன் தன்னுடைய கருத்தை எவ்வாறு தெரிவிப்பான்? பேச தெரியாதவனாக சைகையில் நம்ம சொல்லணும், சைகையில் தான் சொல்ல முடியும். பேச தெரியாதவன், பேச்சாற்றல் இல்லாதவன் அப்படி தான் தெரிவிக்க வேண்டும். பேசக்கூடிய மனிதன் ஒரு மொழியின் மூலம் தன்னுடைய உணர்வுகளை சொல்கின்றான், தன்னுடைய தேவைகளை வெளிப்படுத்துகிறான், தன்னுடைய கருத்துக்களை சொல்கின்றான். அப்போ இதற்காக அல்லாஹ் தஆலா பல்வேறு மொழிகளை தோற்றுவித்திருக்கிறான். 1 2 அல்ல, பல்வேறு மொழிகளை அல்லாஹ் தஆலா தோற்றுவித்திருக்கிறான். அப்போ இந்த பல்வேறு மொழிகளை தோற்றுவித்ததும் உங்களிலே பல்வேறு வண்ணங்களில் நீங்கள் இருப்பதும் இது அனைத்துமே அல்லாஹ்வுடைய சான்றுகளில் ஒன்றாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இப்போ இதெல்லாமே அல்லாஹ்வுடைய சான்று, அல்லாஹ்வுடைய பேராற்றலை இது வெளிப்படுத்துகிறது. பல்வேறு மொழிகளை இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்திருக்கிறார். ஒவ்வொரு விதமான மொழி, ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு விதமான ஓசை நயம். அதே நேரத்தில் தொன்மையான மொழிகள் இருக்கின்றன, அண்மை காலத்தில் தோன்றிய மொழிகள் இருக்கின்றன. ஆக இவ்வாறு பல்வேறு மொழிகளை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். இது அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்துக்கு செய்த மாபெரும் அருட்படையாகும். இது அல்லாஹ்வுடைய சான்றுகளில் ஒன்றாகும். இதிலே அறிஞர்களுக்கு சான்று இருக்கிறது என்று சொல்கிறார். சிந்திக்கக்கூடிய மக்கள், அறிஞர்கள், அவர்களுக்கு இதிலே சான்றுகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே நேரத்தில் உன்னுடைய மொழி பெரியதா, என்னுடைய மொழி பெரியதா, உன்னுடைய மொழி சிறப்பு வாய்ந்ததா, என்னுடைய மொழி சிறப்பு வாய்ந்ததா என்றெல்லாம் நாம் பாரபட்சம் பார்க்கக்கூடாது, வேற்றுமை காட்டக்கூடாது. நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். மொழிகள் வேறுபட்டாலும் எல்லாமே அல்லாஹ்வுடைய மொழி, அல்லாஹ்வுடைய ஆற்றலை வெளிப்படுத்துபவை. எனவே நம்முடைய கருத்தை சொல்வதற்காகத்தான் மொழியை தவிர அதற்காக நம்ம சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாது, பாரபட்சம் காட்டக்கூடாது, வேற்றுமை பாராட்டக்கூடாது என்பது இங்கே நினைவு கூறத்தக்கது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவிலே உரையாற்றுகின்ற போது இந்த விஷயத்தையும் சொன்னார்கள். யா அய்யுஹன் நாஸ், மக்களே, அலா இன்ன ரப்பக்கும் வாஹித் வ இன்ன அபாக்கும் வாஹித். உங்களுடைய இறைவன், நிச்சயமாக உங்களுடைய இறைவன் ஒருவன் தான். அதே போல உங்களுடைய தந்தை ஒருவர் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து தோன்றியவங்க தான் எல்லாரும். அதனால தந்தையும் ஒன்று தான். அலா லா ஃபضல லி அரபி அலா அஜமி. அரபியருக்கு அரபியர் அல்லாதவரை விட எந்த சிறப்பும் கிடையாது. வலாலி அஜமி அலா அரபி. அதே போல அரபியரை விட அஜமிக்கு, அரபி அல்லாதவருக்கும் எந்த சிறப்பும் கிடையாது.
வலா அஹ்மர அலா அஸ்வத வலா அஸ்வத அலா அஹ்மர. கருப்பரை விட சிவப்பருக்கோ சிவப்பரை விட கருப்பருக்கோ எந்தவித சிறப்பும் உயர்வும் ஏற்றத்தாழ்வும் கிடையாது. இல்லா பித்தக்வா, இறையச்சத்தை கொண்டே தவிர. யார் இறையச்சத்தில் மேன்மை மிக்கவராக அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவராக இருக்கிறாரோ அவருக்குத்தான் உயர்வே தவிர அதை கொண்டுதான் வேறுபடுத்த முடியுமே தவிர மொழியால், இனத்தால், நிறத்தால் யாரையும் வேறுபடுத்த முடியாது. யாரும் ஒருவரை விட ஒருவர் மேன்மையானவர் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெல்ல தெளிவாக அந்த பெரும் கூட்டத்திலே மக்கள் திறன் முன்னிலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாற்றினார். முஸ்னத் அஹ்மத் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சகோதரர்களே, மொழி என்பது தன்னுடைய கருத்தை ஒருவன் பிறருக்கு தெரிவிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அது அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்டது. எனவே அத்தகைய மொழி அல்லாஹ்வுடைய சான்றுகள் ஒன்றாகும். எனவே அது போன்ற மொழிகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் என் மொழிதான் உயர்ந்தது, உன் மொழி தாழ்ந்தது என்றெல்லாம் பாரபட்சம் காட்டக்கூடாது, வேற்றுமையை காட்டக்கூடாது என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். கணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சகோதரர்களே, இன்று அதாவது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது 3 மொழிகளே ஒரு மாநிலம் கற்பிக்க வேண்டும். ஒன்று தாய்மொழி, இன்னொன்று ஆங்கிலம், 3வது ஹிந்தி அப்படிங்கிறது நீண்ட காலமாக இது ஒரு போராட்டமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அது மத்திய அரசு கொண்டு வருவது, அதே போல் நம்ம எதிர்ப்பது, இது மாதிரி தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதில் எதிர்ப்பு அப்படிங்கிறதுல முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு தான். அதுதான் மிகப்பெரிய, அதாவது மிகவும் அதிகமாக அந்த இந்தியை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கக்கூடிய மக்கள் இங்கு தான் இருக்கின்றார்கள். 1937 தொடங்கி அப்படியே 1 by 1 கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வேகம் எடுத்து 1965 மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. இந்த மொழிக்காக எத்தனை பேர் உயிரை விட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு உயிர் தியாகங்களுக்கு பிறகுதான் அந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்தது. இப்போ இந்த 3 மொழிகளை கொண்ட, இப்படி 3 மொழிகளை வச்சுருந்தா என்னங்க பிரச்சனை? எதுக்காக நீங்கள் ஹிந்தியை எதிர்க்கிறீங்க? 3 மொழி வச்சுக்கலாமே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி மேலோட்டமாக நாம் நினைக்கலாம். ஆனால் இன்று பல மாநிலங்களில் அவங்களுடைய சொந்த தாய்மொழியே அழிந்து போய்விட்டது. என்ன சொன்னால் எல்லாருமே ஹிந்தி தெரியுமில்ல, அப்போ ஹிந்தியிலே பேசிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த ஹிந்தியவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால என்னாச்சுன்னா அவங்களுடைய சொந்த தாய்மொழி அவர்களுக்கு மறந்து விட்டது, அதை பேசுவதற்கும் ஆள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகிவிட்டது. ஆக மொழியை அழிக்கக்கூடிய வேலையை இது செய்கிறது அப்படிங்கிறதுக்காகவும் இதிலே எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் அந்த வாதத்தை முன்வைக்கின்றார்கள். தற்போதைய ஆய்வுப்படி இந்தியாவில் 3372 மொழிகள் இருக்கின்றன. அவ்வளவு மொழிகளை மக்கள் பேசுகிறார்கள், அங்கே மக்கள் பேசுகின்றார்கள். அதில் அதாவது 1,00,000த்துக்கு அதிகமான மக்கள் பேசக்கூடிய மொழிகள் இருக்கின்றன. அதே போல் 10,000 பேர் தான் பேசக்கூடிய மொழிகள் இருக்கின்றன. 10,000 பேர் தான் பேசுவாங்க, அதுக்கும் ஒரு மொழி இருக்குது. அப்படி குறுகிய வட்டத்தில் பேசக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள். கணித்துக்குரிய இஸ்லாம் பிரிவுகளை சகோதரர்களே, இந்தியாவில் 22 மொழிகள் தேசிய மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது 1950ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட 8வது அட்டவணையில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு மொழிகள் அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ப மொழிகள் இருக்கின்றன. ஹிந்தி இருக்கிறது, அதே போல் கன்னடம், காஷ்மீரி, மலையாளம், மராட்டி, ஒரியா, பஞ்சாபி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனிப்பட்ட மொழிகள் இருக்கின்றன. ஆனால் இந்த ஹிந்தியை கற்றுக்கொண்டால் போதும் அப்படிங்கிற நிலை எப்போது உருவானதோ அதில் தம்முடைய தாய்மொழி அழிக்கப்பட்டு விட்டது என்பதை நம்ம பார்க்கணும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த செய்தி, அதாவது பொதுவாக இந்த மொழி குறித்து ஏன் அவ்வளவு சர்ச்சை நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஒவ்வொரு தூதரையும் வமா அர்சல்னா மிர் ரசூலி இல்லா பிலிசானி கௌமிஹி, நாம் எந்த தூதரையும் அந்தந்த மொழி பேசக்கூடிய தூதராகவே நாம் அனுப்பியிருக்கிறோம்.
அப்படி இல்லாமல் எந்த தூதரை நம்ம அனுப்பவில்லை என்று அல்லாஹ் சொல்றார். அப்போ அந்தந்த மொழி பேசக்கூடிய தூதராக அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னால் அப்போதுதான் அவர்கள் பேசக்கூடிய மொழி விளங்கும், பேசக்கூடிய செய்தி விளங்கும். ஒரு மொழி விளங்கினாதான் அதனுடைய செய்தி விளங்கும். அப்போ முன்னால் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரே மொழியினராக இருந்தால் அந்த தூதர் பேசக்கூடிய செய்தி மக்களுக்கு தெல்ல தெளிவாக விளங்கும். அப்போ அதுக்காக தான் அந்தந்த மாகாணத்துக்கு ஏற்ப அந்தந்த மொழி வழக்குக்கு ஏற்ப அந்தந்த நபிமார்களை அவர்களிலிருந்தே உருவாக்கி தேர்ந்தெடுத்து அல்லாஹ் தஆலா அனுப்பினார், நபியாக அனுப்பினார். அப்போ ஒவ்வொருவரும் தம்முடைய அவர்கள் அந்த மக்களுடைய தாய்மொழியிலேயே பேசினார்கள், பேசி ஏகத்துவ அந்த கருத்துக்களை முன்வைத்தார்கள். இங்கே பரவியிருக்கக்கூடிய இன்று வரை பரவியிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் அந்த மொழியை கடந்து நமக்கு வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அந்தந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கு அந்தந்த மொழி தூதரை அல்லாஹ் தஆலா அனுப்பினார். கடைசியாக அரபி மொழியில் பேசக்கூடிய மக்களுக்கு, அரபி மொழியை பேசக்கூடிய மக்களுக்கு அரபி மொழியை பேசக்கூடிய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அனுப்பினார். அப்போ அப்படி இருந்துமே எத்தனையோ பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் ஏற்கவில்லை என்பதை நம்ம பார்க்கணும். அப்போ இந்த மொழியை ஒருவர் தம்முடைய சொந்த மொழியில் பேசும்போது தான் மக்கள் கேட்கவே செய்வாங்க. இல்லாட்டி இவர் என்ன பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு தனியாக கதை பேசிகிட்டு இருப்பாங்க, அல்லது கவனக்குறைவாக இருப்பார்கள், கவனச்சிதறல் ஏற்படும், நேரடியாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. இது ஒரு செய்தி. அப்போ அதனால தான் ஒவ்வொரு இறை தூதரையும் அவரவர் தாய்மொழியில் அனுப்பினார் என்பதை நம்ம பார்க்கணும். அப்போ இந்த மொழியில் இருக்கக்கூடிய, அதாவது மொழியை, ஹிந்தி மொழியை எல்லா இடத்துலையும் பரப்பணும் அப்படிங்கிறதுடைய உள்நோக்கம் ஒன்று இருக்குது, அதை நம்ம விளங்கிக்கணும். அதாவது ஒரு இடத்துல ஒரு பிரதமர் பேசுகிறான்னு சொன்னால் அந்த இடத்துல ஹிந்தி மக்களாக இருந்தாக்க அவர்களுடைய உணர்ச்சியை தூண்டக்கூடிய விதத்தில் பேசலாம். சொன்னால் மொழி ஒன்று, இவர் பேசக்கூடிய மொழி கேட்கக்கூடிய மொழியும் ஒரே மொழியாக இருப்பதால் அந்த மொழியில் பேசினா அவர்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள். அது மாதிரி தான் பல இடங்களில் அவர் பேசி உணர்ச்சிகளை தூண்டியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் அவர் அல்லாத அவரை சார்ந்த மற்றவர்கள் அந்த மொழியின் வாயிலாகத்தான் உணர்வுகளை தூண்டுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ முஸ்லிம்களுக்கு எதிராக அல்லது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக உணர்வுபூர்வமான உரைகளை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மூல காரணம் அந்த மொழிதான். அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மொழிகளை அழித்து ஹிந்தி அங்கே ஆட்சி செய்வதன் காரணமாக அவர்கள் ஹிந்தியில் பேசுகிறாங்க. அதனால் அதை கேட்டு அந்த உணர்ச்சி பெருக்கால் இன்று எத்தனை பேர் அந்த கட்சியில் சேர்த்து அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நிலையும் நம்ம பார்க்கணும். அப்போ இதுக்கெல்லாம் மொழி ஒரு தூண்டுகோலாக அமைகிறது. அப்போ அதனால் நம்ம பேசக்கூடியது எல்லாருக்கும் கேட்கணும், உலக மக்கள் அதாவது இந்தியா முழுக்க கேட்கணும். அப்போ அதுக்கு ஹிந்தி மொழி தான் முக்கியமானது அப்படின்னு சொல்லி அதை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார். ஹிந்தினா ஹிந்தி மட்டும் இல்லை, அத்தோடு சேர்ந்து சமஸ்கிருதமும் உள்ள பூந்துடும். காரணம் என்னென்னு சொன்னால் பல மொழிகளில் இந்த சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கின்றன. எந்த அளவுக்கு சொன்னால் நம்ம தமிழ்லையும் பல சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கின்றன. சமஸ்கிருத வார்த்தைகள் பல வார்த்தைகள் இருக்கின்றன. அதை நம்ம புழக்கத்தில் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அது மாதிரி அந்த சமஸ்கிருத மொழியையும் இதில் திணிப்பதற்குத்தான் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த இந்தி எதிர்ப்புக்கு அந்த அளவுக்கு மொழிக்காக போராட்டம் நடக்கிறது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலோட்டமாக பார்த்தா இது மொழி போராக நமக்கு தெரியும். அதில் பல்வேறு சூட்சுமங்கள், அரசியல் நுணுக்கங்கள் அதிலே இருக்கின்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு மொழியை கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த மொழியின் மூலம் எந்தவித ஏற்றத்தாழ்வும் கிடையாது, எல்லோரும் சமம். அப்போ ஏற்றத்தாழ்வு என்பது எதை வைத்து அப்படின்னு சொன்னால் ஒருவனுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே இறை அச்சமுடையவனாக இருக்கிறானோ அதை வைத்துதான் ஒருவன் அல்லாஹ்வுடைய பார்வையிலே மேலோங்குகிறான். அதை வைத்துதான் அல்லாஹ்விடத்திலே அவன் உயர்வடைகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்ற போது, மக்களே, இன்னா கலக்னாக்கும் மின் தகரின் உன்சா வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும் இன்னல்லாஹு அலீமுன் கபீர் என்ற வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான். யா அய்யுஹன் நாஸ், மக்களே, நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம், உங்களை பல்வேறு கோத்திரங்களாக
பல்வேறு கிளைகளாக ஆக்கிறோம். அதுக்கு காரணம் லிதஆரஃபு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. நீ எந்த இடத்துலேருந்து வர்ற, எந்த ஊர்லேருந்து, எந்த சமுதாயத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி, இன்னென்ன சமுதாயத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கம் சொல்லி ஒரு அறிமுகம் ஏற்படுத்தி கொள்வதற்காகத்தான் பல்வேறு கிளைகளாக கோத்திரங்களாக படைத்தோ. அக்கிரமக்கும் இந்த வாக்கு பார்க்கும், நிச்சயமாக உங்களிலே மிகவும் கண்ணியமானவர் யார் என்றால், யார் உங்களிலே அல்லாஹ்வுக்கு அஞ்சியவராக இருக்கின்றாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலே உயர்வானவர், மேலானவர். இன்னல்லாஹ் அலீமுன் ஹபீர் என்ற வசனத்திலே அல்லாஹ் தஆலா தெரிவிக்கின்றார். ஆக மனிதர்கள் அனைவரும் சமம், அனைவருமே சமம். அல்லாஹ்வுடைய அச்சம் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் கண்ணியம் வாய்ந்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மொழியால் சண்டை போட்டுக்கொண்டு நாம் இருக்கக்கூடாது என்பதை நாம் இந்த இடத்திலே நினைவு கூற வேண்டும். அப்போ இன்றைக்கு பார்த்தாக்க ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே மொழி, இப்படியாக எல்லாத்தையும் ஒரே அப்படிங்கிற அந்த ஒற்றைக்குள் கொண்டு வருவதற்காக முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று தான் ஒரே நாடு ஒரே மொழி. அப்போ அது சாத்தியமா கிடையாது. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான ஒவ்வொரு மொழி இருக்கிறது, தாய்மொழி இருக்கிறது. அப்போ அவரவர் தம்முடைய தாய்மொழியைத்தான் விரும்புவார். அப்படி இருக்கும்போது ஒரே நாடு ஒரே மொழி அப்படிங்கிறது சாத்தியமில்லை என்று அறிஞர்கள் சொல்கின்றார்கள். அப்போ இந்த பிற மாநிலங்களில் நம்ம பார்க்கின்ற போது ஹிந்தியை ஏற்றுக்கொண்ட, அதாவது இந்தியை ஏற்றுக்கொண்ட பிற மாநிலங்களை நம்ம பார்க்கணும். அதில் ஆங்கிலத்தை அவர்கள் மேம்போக்காக விட்டுவிட்டார்கள். நமக்கு தான் ஹிந்தி தெரியுமே, நமக்கு ஹிந்தி தெரியும், எதுக்கு நமக்கு ஆங்கிலம் தேவை அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை அவர்கள் விட்டுவிட்டார்கள். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இருமொழி கொள்கை அப்படிங்கிறத அரசாங்கத்தின் சார்பாக, மத்திய அரசின் சார்பாக நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஒருவர் தாய்மொழியை கற்றுக்கொள்கிறார், அதுக்கு பிறகு உலக அளவில் தொடர்பு கொள்வதற்காக ஆங்கிலத்தை கற்றுக்கொள்கிறார். அப்படி அவர் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்கின்ற போது பல இடங்களுக்கு அவர் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பல மொழிகளில் பல பேரை அவர் தொடர்பு கொள்வதற்கும், அதே போல் டெக்னிக்கான, அதாவது கம்ப்யூட்டர் சம்பந்தமான டெக்னிக்குகளை அவர் கற்றுக்கொள்ளவும், தொழில்நுட்பங்களை, டெக்னாலஜியை கற்றுக்கொள்வதற்கும் அவருக்கு அந்த மொழி பயன்படுகிறது, ஆங்கில மொழி பயன்படுகிறது. அது இல்லைன்னு சொன்னால் அவர் இப்போ அதாவது தமிழ்நாட்டை சார்ந்த பல்வேறு மக்கள் பல இடங்களில், உலக அளவில் பல இடங்களில், பல நாடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் இந்த ஆங்கில அறிவு. ஹிந்தியை எதிர்த்துவிட்டு அவர்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டதன் காரணமாக இன்று உலக அளவில் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டு இந்தியை படித்தவர்கள் இன்று அதாவது ஆங்கில அறிவு இல்லாதன் காரணமாக அவர்கள் முன்னேற்றம் அடையாமல் இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு சொன்னால் இந்த ஆங்கிலம் அறவே தெரியாத மக்களாக வடநாட்டு மக்கள் இருக்கின்றார்கள். அதில் ஒரு வீடியோ அண்மை காலத்தில், கடந்த காலங்களில் வந்தது. அதில் ஆங்கிலம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களை பேட்டி எடுக்கிறாங்க. ஆங்கில அறிவு, அவங்களுடைய ஆங்கில அறிவு அந்த அளவிற்கு மிக மட்டமாக இருக்கிறது. அவர்களால் வார்த்தை கூட பேச முடியல, எதையும் ஸ்பெல்லிங் கூட சொல்ல முடியல. அந்த ஆங்கில வார்த்தைகளுக்கு அந்த எழுத்துக்களை சொல்ல முடியவில்லை. அந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து இருக்கின்றார்கள். காரணம், அவர்களுக்கு ஆங்கில அறிவு கிடையாது. ஹிந்தியை மட்டும் படித்ததுனால மொழி அறிவு அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அப்போ இதன் காரணமாகத்தான் நம்முடைய மக்கள் அது போன்ற நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இந்த இந்தியை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்காக பல்வேறு நபர்கள் உயிர் துறந்திருக்கின்றார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். அதில் 1965ஆம் ஆண்டு இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம், அதில் 2 பேர், மிக முக்கியமாக 2 பேர் உயிர் துறந்திருக்கின்றார்கள். அதில் ஒருத்தர் சுட்டுக் கொல்லப்பட்டார், ஒருவர் அதாவது கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு சென்று அதுக்கு பிறகு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயிர் துறந்தார். இப்படி 2 பேர். அதில் தான் தாளமுத்து ஒருத்தர், நடராஜன் அப்படிங்கிறவர், 2 பேரும் உயிர் துறந்தது காரணமாக தான் அவங்களுடைய பெயரில் அதை நினைவு கூற வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழக அரசு, அதாவது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அந்த எக்மோரில் உள்ள அந்த கட்டடத்திற்கு தாளமுத்து நடராசன் பில்டிங் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பெயர் இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு நினைவு கூறுவதற்காக அந்த பெயரை சூட்டி இருக்கின்றார்கள். இந்த அளவிற்கு இந்த போராட்டம் நடைபெற்றது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும்.
கணியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே சகோதரர்களே, இப்போ 2001ஆம் ஆண்டு அதில் உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 1635 தாய்மொழிகளும் 10,000 பேருக்கு கூடுதலானவர்கள் பேசக்கூடிய மொழிகள் 122 மொழிகளும் இருப்பதாக அதில் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ அந்த அளவிற்கு இந்த நாட்டிலே மொழிகள் பேசப்படுகின்றன என்பதை நம்ம பார்க்கின்றோம். சென்னையினுடைய பிற பகுதிகளில் நம்ம பார்க்கின்ற போது இங்கே இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கின்ற போது மொழி என்பது எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது, எல்லாமே சமம். ஆனால் நம்ம கடந்த காலங்களில் அந்த போராட்டம் நடந்தபோது அதை முற்றுப்புள்ளி வைப்பதற்காக அன்றைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் தான் சரி, இருமொழி கொள்கையை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டார். அதுக்கு பிறகுதான் பல்வேறு போராட்டங்கள்லாம் முடிவுக்கு வந்தது என்பதை நாம் அறிகின்றோம். ஆக இந்த போராட்டத்திற்காக, மொழி போராட்டத்திற்காக பல்வேறு நபர்கள் தம்முடைய உயிரை துறந்திருக்கின்றார்கள், கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம நினைவு கூற வேண்டும். அதாவது இந்த இந்தி ஏற்றுக்கொண்டதன் காரணமாக, ஆங்கிலத்தை கற்காதன் காரணமாக நம்முடைய இன்றைய பிரதமர் கூட நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம், அவர் ஆங்கிலம் படிக்காத காரணமாக இப்போ அண்மை காலத்தில் நேரடியாக போயிட்டு அதிபர் ட்ரம்ப்பை, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை நேரடியாக சந்தித்து பேசினார். அப்படி சந்தித்து பேசும்போது அவருக்கு பின்னால் 2 பேர் டிரான்ஸ்லேட்டர் உட்கார்ந்துருந்தாங்க. அவர் ட்ரம்ப் பேச இவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணுவது, இவர் பேசுவது அவருக்கு எடுத்து சொல்வது. ஆக 2 பேர் டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுது. அப்போ ஒரு பிரதமருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை, இந்தியை மட்டும் படித்து கொண்டு ஆங்கிலம் தெரியாத காரணமாக அவர்கள் இவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இவரே நமக்கு ஒரு உதாரணம். கடந்த காலங்களில் அப்படியே பேசுவார் மக்கள் முன்னிலையில் பேசும்போது எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, என்னது ஆங்கிலத்தில் எந்தவித பேப்பர் கூட இல்லாமல் அப்படியே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தாக்க டெலிப்ராம்ப்டர் அப்படின்னு சொல்லி முன்னால் இருக்கும், அதில் கம்ப்யூட்டர்லேருந்து அப்படியே ஸ்க்ரீனில் தெரியும், அதை ஒருத்தர் இயக்கிட்டு இருப்பார். அவர் முன்னால் அப்படியே எழுத்து ஓடிக்கிட்டே இருக்கும், இவர் பேசிகிட்டு இருப்பார். ஆக இது மாதிரி டெக்னிக்குகளை எல்லாம் பயன்படுத்தி தான் அவர் ஆங்கிலத்தில் பேசினார். ஆக இது மாதிரி நம்ம பார்க்கின்றோம். அப்போ ஆங்கில அறிவு இல்லாதன் காரணமாக பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகின்றார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் எந்த மொழிக்கும் சிறப்பு கிடையாது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். 18 மொழிகள் செம்மொழிகளாக அறியப்படுகின்றன. செம்மொழி அதாவது நீண்ட காலமாக பல்வேறு இலக்கியங்களை கொண்ட 1000 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு இலக்கியங்களை கொண்ட மொழிகள் அப்படின்னு சொல்லி அறியப்பட்ட மொழிகள் 18. அதில் அரபி மிக முக்கியமானது, அரபிக்கும் அதில் இடம் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள், உலகத்திலேயே மிக தொன்மையான மொழி அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது 3 மொழிகள் தான் அதிகமான மக்களால் பேசப்படுகின்ற, அதே போல் தொன்மையான மொழியாகவும் இருக்கிறது. அதில் தமிழ், இன்னொன்று மாண்டரின், இன்னொன்று அரபி. இந்த 3 மொழிகள் தான் மிக தொன்மையான மொழி, அதுதான் மக்கள் அதிகமாக பேசக்கூடிய மொழி, அதிலிருந்து வந்தது தான் மற்ற மொழிகள் எல்லாம் என்று அறிஞர் ஒருவர் நமக்கு சொல்லித் தருகின்றார். ஆக இது மாதிரி மொழியை நம்ம பார்த்து வருகின்ற போது, மொழி என்பது ஒருவன் தன்னுடைய கருத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு ஊடகமாக இருந்தாலும் அது மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நம்முடைய பிள்ளைகள்லாம் ஆங்கில மீடியம் படிக்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கு தமிழே, அதாவது தாய்மொழியே படிக்க தெரியல. ஒரு புத்தகத்தை கொடுத்து படி அப்படின்னு சொன்னாக்க திக்குறாங்க, திணறாங்க, படிக்க முடியலை. அப்போ ஒவ்வொருவரும் தம்முடைய தாய்மொழியை கற்றுக்கொள்வது மிக முக்கியமானது. ஏன்னு சொன்னால் அந்த மொழியை கற்றுக்கொள்கின்ற போது தான் அதனுடைய பண்பாடு, அதனுடைய பழக்க வழக்கம்லாம் அவனுக்கு வரும். இப்போ ஒருத்தன் தமிழ் பேச தெரியல, ஆங்கிலத்தில் தான் உரையாடணும். அப்போ ஆங்கிலேயரோடு ஒரு பழக்கம் ஏற்படும், ஆங்கிலேயரோடு தான் பேச வேண்டிய தேவை ஏற்படும். அப்போ என்ன செய்வான், ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய ட்ரெஸ்ஸு, பழக்க வழக்கம் எல்லாமே மாறும். நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்போ இஸ்லாமிய ஆடையெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு அவன் தொப்பி போட்டுக்கிட்டு ஆங்கிலத்தில் பேச மாட்டான். எப்படி பேசுவான், கோட் ஷூட் போட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் தான் அவன் இருப்பான், தாடியெல்லாம் இருக்காது. அப்போ கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே மாறி போயிடும். அப்போ ஒரு மொழியை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதனுடைய அடிப்படை காரணம், தாய்மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னால், அந்த பண்பாடு, அந்த கலாச்சாரம், அவர்கள் சார்ந்த அந்த பண்பாடு, பழக்க வழக்கம் அவன்கிட்ட இருக்கணும் என்பதற்காகத்தான்.
அப்போ ஒவ்வொருத்தரும் தம்முடைய பண்பாட்டை நாகரிகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த மொழி என்பது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கடந்த காலம் முடிஞ்சு போச்சு. இனி வரும் காலத்தில் என்ன ஆகும்னு சொன்னால், இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு பல இடங்களில் ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த வகையில் இப்போ நம்ம பேசுகிறது முன்னால் அதாவது வேறு மொழிக்காரங்க இருக்கிறாங்க, எனக்கு ஒரே ஒரு மொழி தான் தெரியும் அப்படின்னு சொன்னால், நம்ம பேசக்கூடிய அந்த லாங்குவேஜை அப்படியே மொழி மாற்றி நேரடியாக கேட்கக்கூடிய விதத்தில் அந்த ஏஐ தொழில்நுட்பம் இன்றைக்கு வந்துவிட்டு. அப்போ அண்மை காலத்தில் கூட கன்னியாகுமரியில் நம்முடைய பிரதமர் மோடி பேசுகின்ற போது பேசி முடித்த பிறகு அவருடைய உரையை அப்படியே தமிழில் கொடுத்தது. ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் தமிழில் கொடுத்துருச்சு. அப்போ அது மாதிரி தொழில்நுட்பமெல்லாம் இப்போ வருங்காலங்களிலே இருக்கிறது. எனவே மொழியை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் தாய்மொழியை ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும், அது மிக முக்கியமானது என்பதை இந்த நேரத்திலே நாம் பதிவு செய்து கொள்கின்றோம். எனவே ஒவ்வொருவரும் தம்முடைய தாய்மொழியை முற்றிலுமாக கற்றுக்கொள்ள வேண்டும். முதன்மை அதுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இன்றைக்கி உருதுல நிறைய பேருக்கு பேச தெரியும், ஆனால் படிக்க தெரியாது. உருதுல எழுத தெரியாது. அது மாதிரி நிறைய மக்கள் இருக்காங்க. அதே போல் இன்றைக்கும் தமிழும் அப்படி வந்துகிட்டு இருக்குது. தமிழ் நம்முடைய பிள்ளைகளுக்கு தமிழில் எழுத தெரியல, படிக்க தெரியல, அப்படி வந்து கொண்டிருக்கிறது. இதனால் மொழி அழிந்து போகும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் தமக்கு வழங்கப்பட்ட தம்முடைய தாய்மொழியை கற்றுக்கொண்டு அதன்படி அதன் மூலம் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பண்பாடுகளையும் பேணி காப்பதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. நாம் பல்வேறு மொழிகளை கற்றுக்கொள்ளலாம், அதில் தவறு கிடையாது. ஒவ்வொரு மொழியும் ஒரு மனிதனுக்கு சமம். ஒரு மொழி நமக்கு தெரியுதுன்னு சொன்னால் வேறொரு மாநிலம் போகிறோம், ஒரு மொழி தெரியுன்னு சொன்னால் அந்த மாநிலத்தில் அந்த மொழியில் பேசிட்டு போகலாம். ஆனால் அதே நேரத்தில் தாய்மொழியை விட்டுவிடக்கூடாது, அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமானது. எனவே அல்லாஹ் தஆலா பல்வேறு மொழிகளை நமக்கு வழங்கியிருக்கிறான். அந்த மொழிகளை கற்று அதன் மூலம் நாம் பயன்களை பெற்று அதன் மூலம் இஸ்லாமிய செய்திகளை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நற்பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.